கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நல்ல நேரத்தை நமக்கு தந்ததற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்புடன் இந்த காரியத்தை செய்யும்படி அழைத்து என்னுடைய அருமையான சகோதரர் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களையும் குடும்பத்தினரையும், ரெவரண்ட் லிண்டன் மார்ட் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும், நம்முடைய அன்பான தாயாரையும், இங்கே இருக்கிற மூப்பர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் 3ஆம் அதிகாரம் எபேசியருக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். என்னுடைய அருமை சகோதரர் சுதாகர் அவர்கள் இங்கு வந்து அந்த வேத வாக்கியங்களை வாசித்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி நாம் அதை ஆரம்பிப்போம். இன்றைக்கான தியான பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1 to 21 வசனங்கள். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்ம யாவரும் இந்த உள்ளங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், நினைக்கிறதுக்கும்
வேண்டுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற நல்ல தேவன். ஓ, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில் நாம் உண்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் ஊழியம் செய்வீராக. அவருடைய வார்த்தை கொண்டு அவருடைய வாழ்க்கையை கட்டுவீராக, அவருடைய ஊழியங்களை கட்டுவீராக, அவருடைய எதிர்காலத்தை கட்டுவீராக. ஆண்டவரே, உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையை உடைய பொறுப்புள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வந்தவர்கள் ஒருவரும் கூட வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே அவளை கட்டுவீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த பூமியில நாங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாரும் தயவு செய்து உட்காருவோம். திரியேக கடவுளுக்கும் அவருடைய குமாரனுக்கும் எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரம் புகழ் எல்லாம் தேவனின்படி கர்த்தரின்படி உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 20 ஆண்டுகளாக சுவிசேஷ ஊழியர் பயிற்சி என்கிற ஒன்றை சென்னையில் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இது வெறும் சுவிசேஷ ஊழியம் செய்வர்களுக்காக மட்டுமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வம், வாஞ்சை, அர்ப்பணிப்புள்ள எல்லாருக்கும் இந்த ஊழியர் பயிற்சி பொருந்தும். இது ஏறக்குறைய ஒரு 1 இயர், 1 வருடம் முழுவதும் நடைபெறக்கூடிய பயிற்சி. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மிக முக்கியமான சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் அதில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சுவிசேஷம் என்று பைபிள் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை ஆழமாய் ஆராய்ந்து படித்தல் இந்த கிளாஸில் மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கிறது. மனித வாழ்வில் மிக மிக முக்கியமான அம்சங்களை அங்கு சொல்லிக் கொடுக்கிறோம். 3ஆவதாக அழைப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், விசுவாசிக்கும், கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய அழைப்பை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டு நிறைவேற்ற முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தல் என்பதை அந்த சப்ஜெக்டில் வைத்திருக்கிறோம். மினிஸ்ட்ரி அக்கார்டிங் டு காட்ஸ் வில். எதனா ஒன்று செஞ்சுட்டு நாம் கர்த்தருக்காக செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் அது அவர் ஏற்றுக்குவாரன்னு கொஞ்சம் நிதானிக்கணும். அவர் செய்ய சொன்னதை செய்யணும். அதனால தான் இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே, நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்ததனால் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று 17:4 யோவானிலே சொல்லுவார். I have glorified you on the earth by fulfilling the task and the mission you have appointed for me என்கிற வண்ணமாய் அவர் பேசுவார். ஆகவே தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தல் என்கிற ஒன்றை அங்கு பார்ப்போம். அடுத்ததாக ப்ரீச்சர்ஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது ஒரு சுவிசேஷகர் எப்படி, ஒரு ப்ரீச்சர், ஒரு போதகர், ஒரு பிரசங்கியார் எப்படி ஆயத்தமாக வேண்டும், எதை பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதை பொதுவாய் தேவ கிருபையில் கற்றுக் கொடுப்போம். இது ஒரு வருட காலம் ஆண்டவருக்கு சித்தமானால் அவர் நாமத்தில் இங்கே நாங்கள் சீக்கிரத்தில் துவங்க போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்னென்னா, நான் பைபிள் காலேஜில் சேர்கிறதுக்கு இருந்த காலத்தில் கல்வி தகுதியை ரொம்ப முக்கியப்படுத்துவார்கள். அட்லீஸ்ட் 10வது +2 படிச்சிருந்தா தான் பைபிள் காலேஜெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் 10th ஒழுங்காக முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது நம்மளெல்லாம் சேர்ப்பாங்களா இங்கேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை படிக்க வைத்தார். நான் பைபிள் டிகிரி எல்லாம் படித்தேன் ஆண்டவருடைய கிருபையினாலே. ஆனால் நான் பைபிள் படிக்கும் போது ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இந்த +2 படிச்சுக்கிறியா 10th படிச்சுக்கிறியான்றதெல்லாம் கர்த்தர் கேட்ட மாதிரி தெரில. பைபிள் காலேஜில் அப்படி சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அப்படி பைபிளில் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரொம்ப பிரதான அப்போஸ்தலராக இருந்த பேதுருவே மீன் பிடிச்சின்னு தான் இருந்தார். அவரை கூட்டின்னு வந்து தான் மனுஷனை பிடின்னு ட்ரைனிங் கொடுத்தார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் 1வது படிச்சுக்கிறீங்களா, 10வது படிச்சுக்கிறீங்களா, எத்தனை PhD வாங்கினீங்கன்றலாம் லிஸ்ட்லேயே கிடையாது. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காக படித்தவர்களை நான் தப்பாக எண்ணுவதில்லை, படிக்காதவர்களையும் தப்பாக எண்ணக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை கடவுள் அவர்களை அழைத்திருப்பார், தெரிந்து கொண்டிருப்பார். ஆகவே நம்முடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கல்வி தகுதியே கிடையாது. 1வது கூட படிக்கல பாஸ்டர், அவங்களுக்கு ஃபஸ்ட் ரோல் இடம் கொடுத்துருவேன் நான்.
காது கேட்குதா? ஒரே தகுதி, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், காது கேட்கணும். ஆமாம், பரீட்சை கூட நாங்களே எழுதுவோம். அதாவது அவங்க சொல்கிறத எழுதுவோம். அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா போதும். இன்னொரு சந்தோஷமான காரியம் என்னென்னா, வயது வரம்பை இதற்கு நாங்கள் வைக்கவில்லை. ஒரு 14 வயசுக்கு மேலே யார் வேணால் படிக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருந்தேன். லில்லி என்று ஒரு அம்மா என்கிட்ட படித்தாங்க. ஓ லில்லி, அவங்களுடைய இனிஷியல் ஓ லில்லி ஓ லில்லி அம்மா என்கிட்ட படிக்கும் போது 73 வயசு அவங்களுக்கு. இப்போ இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஒரு போதகருடைய சித்தி அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்கை செகண்ட் மார்க்கை வாங்கினாங்க. டீச்சர் அவங்க 73 வயசில் நீங்கள் நினைக்கலாம், என்ன பாஸ்டர் அவங்க படிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு. இல்லை, அது இருக்க போகிற 5 வயசுலையோ வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ சுவிசேஷன்ற பேரில் அவர்கள் சரியானதை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை செய்வார்கள், நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் கடைசி அதே மாதிரி தான். தேங்க்யூ தம்பி, அவருக்காக ஒரு கை தட்டலாமா? கரெக்டாக கவனிக்கிறார். சரியாக இருக்கிற 5 வருஷத்தில் கூட ஒழுங்காக சுவிசேஷம் சொல்லணும். இயேசுவேத்துக்குன்னு அமெரிக்கா கூட்டின்னு போவார்லாம் உளறி நிற்கக்கூடாது. அதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது. வேதம் எதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறதோ அதை வேதத்தின்படி பிரசங்கிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் தேவ கிருபையில். ஒரு ஒழுங்கான பிரசங்கியாராக இருந்து பரலோகத்துக்கு ஒரு நாள் வரும்போது, நான் எதை சொல்லணும்னு விரும்பினியோ அதை சொன்னடா நீன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அந்த மாதிரி மாறுறதுக்கான ட்ரைனிங் தான் இது. கர்த்தருக்கு சித்தமானால் இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்பினாலும் கலந்து கொள்ளலாம். வயசு வரம்பே கிடையாது. 80 வயசு கூட கலந்து கொள்ளலாம். ஆண் பெண் கலந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். நாம் நேரடியாக நம்முடைய சப்ஜெக்டுக்குள் வருவோம். இதற்கு ஒரு முன் ருசியாக தான் இந்த நாளிலே இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்டை தேவ கிருபையில் பார்க்க போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பரிசுத்தம். அடுத்ததாக அருமை சகோதரர் லிண்டன் அவர்களுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படி தான் இந்த சப்ஜெக்டை அவர் தேர்வு செய்தார்னே தெரில. அதுலேருந்து நான் ஒன்று புரிந்து கொண்டேன். அவர் வேதத்தை நன்றாய் வாசித்து அவர் பார்த்திருப்பார். ஏன்னா இன்றைக்கு நாம் படித்த சகோதரர் சுதாகர் அவர்கள் படித்த இந்த 3வது அதிகாரம் எபேசியர் புஸ்தகம் ஒரு அற்புதமான ஒரு புதிய ஏற்பாட்டின் அதிகாரம். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். தேவ கிருபையில் ஒருவேளை உங்களுக்கு சொன்னா என்னன்னு தெரியல. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தேவன் தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் மூலம் குமாரனாகி இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வேத வாக்கியங்களின்படி எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டு அதை மன்னிக்கும்படி, அந்த பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கும்படி, மீட்கும்படி இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிப்பார் என்பதை அறிவித்தார்கள். அதே போல அவர் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருப்பார் என்பதையும் அறிவித்தார்கள். இந்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்டவைகளின் நிறைவேறுதலை நீங்க மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுதான் இயேசு சரியான நேரத்திலே, கலாத்தியரில் தேவ ஆவியானவரால் பவுலடிகள் சொல்லுவார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்னு சொல்வார் 4th சாப்டர்ல. அப்ப தேவன் ஒரு காலத்தில் குமாரனை அனுப்ப வேண்டும் என்று பிளான் பண்ணி அனுப்பிச்சாரு. ஒரு 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஏறக்குறைய கிறிஸ்துவை வாழ வைத்தார். கடைசியில் அவர் அனுப்பப்பட்ட பிரதான நோக்கம் எல்லாருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும், எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்ள வேண்டும், எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பலியாக தம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் மேல் அவைகள் சுமத்தப்பட்டது. அவர் பாடுபட்டு தேவ கோபாக்கினின் உக்கிராக்கினியினால் ஒத்த மனுஷனா சிலுவையில் தகனிக்கப்பட்டு போனார். அவர் அதை மரணத்தை ருசி பார்த்து சாக வேண்டும். பின்பு அடக்கம் 3ஆம் நாளிலே கடவுள் அவரை உயிரோடு எழுப்ப வேண்டும். இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ பாவத்தை விட்டு மனம் திரும்பி இவரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ
அவர்களை தேவன் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். தமது ஆவியினாலும் அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினாலும் கடவுளே கிறிஸ்துவுக்குள் நம்மை பிள்ளைகளாக பெற்றெடுக்கிறார், புது சிருஷ்டிகளாக்குகிறார், ஒப்புரவாக்குகிறார், கழுவுகிறார், நீதிமான்களாக்குகிறார், சொந்த பிள்ளைகளாக்கி கொள்ளுகிறார். இந்த உலகத்திலே நம்மை அவருடைய ஆசீர்வாதமும் அவரை அறிவிக்கிற சாட்சிகளாகவும் வாழ வைக்கிறார். ஒரு நாள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நம்மை இங்கே வாழும்போதே ஆக்கிக்கொண்டே இருந்து அவருக்கு சித்தமான பொழுது நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்கிற இந்த காரியத்தை ரொம்ப ஆழமா படிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துன்னு போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருக்கும், அவர் செய்த அற்புதங்கள் இருக்கும், அவர் வாழ்க்கை இருக்கும், அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு இருக்கும், அவர் போதித்தவைகள்லாம் இருக்கும். கடைசி 3 அதிகாரங்களை படிச்சிங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சிலுவை மரணம் இருக்கும், அடக்கம் இருக்கும், உயிர் தெழுதல் இருக்கும், அவர் காட்சி கொடுத்தாருன்னு இருக்கும். அவ்வளோதான். அதுவும் அந்த சிலுவையை குறித்து நீங்கள் ரொம்ப ஆழமாக குட் ஃப்ரைடே டைமில் நம்ம வந்து உட்காந்து தியானிப்போம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப பைபிளை சீரியஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மாதிரி அங்கே இருக்கும். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னு சிம்பிளாக இருக்கும். படித்தவங்களுக்கு தெரியும். படிச்சுக்கிறீங்களா? கர்த்தரை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ரொம்ப நேசித்து படிக்கிறது வேற, தலையெழுத்துன்னு படிக்கிறது வேற, பயத்தில் படிச்சுங்கிறது வேற, மத ரீதியாக படிக்கிறது வேற, பல படிப்புகள். கிறிஸ்துவை அதிகமாக நேசித்து அவர் சிலுவையில் என்ன அவருக்கு ஆச்சுன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் போது அதை அனுபவிச்சுட்டு படிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிக்குது. சிம்பிளாக இருக்கும். அங்கே அவரே சிலுவையில் அறிந்தார்கள். இதெல்லாம் ஒரு சீரியஸாக என்ன இருக்குன்னு பார்த்தா அது எப்படி அடிச்சாங்க சிலுவையில், அது என்ன அடிச்சாங்க, சிம்பிளாக சிலுவையில். ஏன் அப்படி என்று சொன்னால் இதனுடைய டீட்டெயிலையும் ஆழங்களையும் நமக்கு காட்டுறதுக்கு கர்த்தர் வேற ஒரு பொக்கிஷசாலையை வச்சுக்கிறார் ரெடி பண்ணி. அதற்கு பெயர்தான் நிருபங்கள். சுவிசேஷ புஸ்தகங்களிலே ஒரு டைரி மாதிரி அவர் பிறப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்தவைகள், கடைசியாக முக்கியமாக அவர் மரணம், உயிர் தெழுதல் அக்கௌண்ட்டுக்கு 4 பேரை வச்சு ஒரே சுவிசேஷத்தை எழுதி வச்சுக்கிறார். 4 கேமரா, மத்தேயு கிட்ட 1, மார்க்கு கிட்ட 1, லூக்கா கிட்ட 1, யோவான் கிட்ட 1. ஒரே மாப்பிள்ளை தான். இந்த பைபிளுடைய வேத நாயகன் ஒரே ஒருவர் தான். அதனால்தான் மறுரூப மலையிலே மோசையும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்ட பொழுது பேதுரு உற்சாகப்பட்டு 3 கூடாரம் போட்டுடலான்ட்டார். 1 உங்களுக்கு, 1 எலியாவுக்கு, 1 மோசஸ்க்கு. நம்மளும் இங்கே தங்கிடலாம் சாந்தியா, நல்லா இருக்கும். சொன்ன உடனே ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பயந்தார்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க. பரலோகத்திலிருந்து பிதாவாகிய கடவுள் ஒரு வார்த்தை பேசினாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னாரு. அந்த வார்த்தை வரும்போது எலியாவும் இல்லை, மோசஸும் இல்லை, வேத நாயகன் இயேசு மட்டுமே. இந்த ஒரு நபரை யார் என்றும் அவர் சிலுவையில் செய்ய போகிறவைகள் என்ன, அதன் மூலம் மனுக்குலத்துக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அவருடைய மரணத்தையும் உயிர் தெழுதலையும் சொல்லுவதற்கு பயன்படுத்தப்பட்டவங்க தான் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் போஸ்ட்மேன் மாதிரி ஒரு விதத்தில். சட்டமங்கலத்தில் மார்ட்டின் வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்துருதெல்லாம் கொடுத்துட்டு போயினேகணும் லெட்டரை. மார்ட்டின் வீட்டு பக்கத்தில் நகதெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த அளவு சண்டைக்கு வந்துடும். மோசஸ்னா இருக்கட்டும், டேவிட்னா இருக்கட்டும், ஆபிரகாம்னா இருக்கட்டும், எலியானா இருக்கட்டும். சிலர் எலியோ, எனக்கெல்லாம் எலியா பற்றி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எலியாவின் ஆவி, எலியாவின் ஆவி பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எலியாவின் ஆவி எல்லாரையும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாதிரி ஆளு. ஏசுநாதர் கூட இருந்தவங்களே இறக்கிடலாமா இப்போ எலியாவின் ஆவி? உங்ககிட்ட என்னடா ஆவிக்குதுன்ற மாதிரி பேசிட்டார் அவர். கிறிஸ்துவின் ஆவி மன்னிக்கிற ஆவி. ஆமென். கன்னத்தில் அறைகிறவனையும் மன்னித்து ஜெபம் பண்ணுகிற ஆவி. இதான் பைபிள் இருக்கிற கிறிஸ்து. ஆமென். அப்போ
மறுரூப மலையிலே பிதாவாகிய கடவுள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் சொன்னபோது கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லை. சரி, இப்போ அவர் வந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்துட்டார். இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் கேமராவை நேராக இவருக்கு நேராக திருப்பினாங்க. எப்போ வராரு வராரு வராருன்னு சொன்னவருக்கு நேராக வந்துட்ட ஒன்று திருப்பினாங்க. இப்போ தொடர்ந்து பவுல், லூக்கா, யூதா, யாக்கோபு, எபிரேயருக்கு எழுதின நிருபம், கடைசியில் அவருடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டது அவருடைய அன்பு சீஷன் யோவான், இவங்க கிட்டலாம் கூட கேமராவை கிறிஸ்து செய்து முடித்த பின்பு நடந்தது என்ன என்பதற்கு அவங்கள காட்டுன்ட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? தயவுசெய்து எல்லாம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட் போடுங்க. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்கலாம் வராரு வராரு வராரு, யாரு என்ன பண்ணுவாருன்னா மோசஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, சங்கீதங்கள் சொன்னது, நியாயப்பிரமாணத்தில் சொன்னாங்க அவரை பற்றி. கரெக்ட் டைமில் வந்தார், வாழ்ந்தார். 33 வருஷம்தான் ஏறக்குறைய. சிலுவையில் எல்லாருக்காக மரணத்தை ருசி பார்த்து பாடுபட்டு மரிக்கிறார், கல்லறையில் வைக்கிறார்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் தேவன் அவரை சொன்னபடியே உயிரோடு எழுப்புகிறார். உயிர் தெழுந்த பின்பு அவர் பெந்தகோஸ்தே என்கிற அந்த நாளை குறித்து இவர்களுக்கு சொல்லி 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக பல திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு கன்ஃபார்மாக நான் உயிர் தெழுந்தவர் என்று காண்பித்து அவருடைய சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு முன்பு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே 2 தூதருங்க வேற சொல்கிறாங்க, ஏன் பார்த்து நிற்கிறீங்க, எப்படி போனார் அப்படியே திரும்ப வருவார், கலிலேயராக மனுஷரே. போகும்போது கடைசியாக பேசிட்டு போனார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்குதா? 1:8 அப்போஸ்தலர். இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு டைரி மாதிரி நடந்துருச்சு. அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல். கவனிங்க, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இருக்கும். அதுக்கு மேலே எதனா ரொம்ப நோண்டி நோண்டி படிச்சிங்கன்னா மத்தேயும் முடிஞ்சிடும், மார்க்கும் முடிஞ்சிடும், லூக்காவும் முடிஞ்சிடும், யோவானும் முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு போகலாமான்னீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு முடியாது, அங்கே தான் ஆரம்பமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புக்கு திறந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கடைசியாய் பேசின பரிசுத்தாவியை பற்றி பேசி ஆதி காலங்கள் முதல் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களாகிய பரிசுத்தாவியானவர் இறங்குவதையெல்லாம் தேவன் அந்த காலத்தில் நிறைவேற்றி, புதிய ஏற்பாட்டின் மேன்மை என்று ஒன்று இருக்கிறது. கடவுள் பரிசுத்த ஆவியானவர் தூய திருத்துவத்தின் 3ஆம் நபர் மனுஷனுக்குள் வந்து வாழுகிற ஒன்றை புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்பி இயேசுவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, நல்ல கவனிங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த பரிசுத்தாவின் வரத்தை தேவன் கொடுக்கிறார். கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடு. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள்னு இருக்கும். ஏன் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும்? அந்த மரணத்தில் என்ன நடந்தது? ஆக்சுவலா அவருக்கு என்ன ஆச்சு? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நம்ம எல்லாரும் 40 நாள் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு கறியெல்லாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்காதவங்க கூட ஃபாஸ்டிங் எல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் இறங்கி சூப்பராகி ஒரு 40 நாள் நம்ம புனித வெள்ளிக்காக காத்து கொண்டிருப்போம். 3ஆம் நாள் உயிர் தெழுதலுக்காக காத்து கொண்டிருப்போம். ஆனால் புனித வெள்ளிக்கும் 3ஆம் நாள் உயிர் தெழுதலுக்கும் நடுவிலே கிறிஸ்து பாதாளத்துக்கு இறங்கி அங்கே என்ன செஞ்சார்? மனிதனை எப்படி தேவனோடு ஒப்புரவாக்கினார்? தம்முடைய சுய ரத்தத்தை கொண்டு போய் கடவுளுடைய சன்னிதானத்திலேயே வைத்து, ஆரோன் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தனக்காகவும் இஸ்ரவேலருக்காகவும் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் செய்தானோ, அதை போல் முழு மனு குலத்துக்காக இவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் நித்திய மீட்பை எப்படி உண்டு பண்ணினார் என்கிறதை
மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் படிக்க மாட்டீங்க. அங்கே சிம்பிளாக அவர் கண்ணை திறந்தார், குஷ்டரோகியை சுகமாக்குனார், அவர் கொடுத்த நிறைய போதனைகள்லாம் இருக்கும். அவர் மரணம் ஏன், அந்த மரணத்தினால் என்ன ஆனது, மரணத்துக்கு பின்பு என்ன நடந்தது, 3ஆம் நாளில் அவர் ஏன் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். உண்மையாகவே எழுந்தாரா? அவரை தேவன் எப்படி எழுப்பினாரு? சரி, ஓகே, அவர் செத்தாரு, உயிரோடு எழுந்தார், இதனால எனக்கு என்ன சாமி? இப்போ இன்னைக்கு கூட மீட்டிங் வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்தோம்? நாங்கள் போனால் பிரதர் சார்லஸ்க்கும் லிண்டனுக்கும் ஒரு சாந்தியாக இருக்கும், என்னை மரியாதையாக கூப்பிட்டாங்களே, தோத்திரம் பண்ணிட்டு வந்துடலாம் வந்தீங்க. அப்படியும் வந்திருக்கலாம், ஆனால் அது 2% இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு எதனா செய்யணும், நான் ஆண்டவருக்குள் வளர வேண்டும், என் கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒரு எதனா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பண்ண மாட்டாரா என்று சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கலாம். இல்லை, உண்மையாகவே இன்றைக்கு இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்று என் வாழ்க்கையில் நான் இன்னொரு லெவல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போக வேண்டும், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடும் சிலர் வந்திருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அவர் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிறதை நமக்கு விலாவாரியாய் சொல்வதற்கு கடவுள் வைத்த பொக்கிஷ சாலையின் பெயர்தான் நிருபங்கள். ஹல்லேலூயா. முதல் நிருபம் சுவிசேஷம் 4 முடியுது, நடுவில் ஒரு ஹிஸ்டரி. இந்த சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டவைகளின் நிறைவேறுதல் அப்படியே பலிக்குது. அதை அப்படியே லூக்காவை கடவுள் எழுத வைக்கிறார். அதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள். இட்ஸ் a historical kind of book. நடந்து இருக்கிற இந்த காரியங்கள் போன பின்பு அங்கு தொடர்ந்து என்ன சம்பவிக்கிறது என்றால், ஆண்டவர் உயிர் தெழுந்ததினால் என்னவெல்லாம் தேவன் செய்திருக்கிறார். அந்த உயிர் தெழுதலுக்குள் என்ன இருக்குது? உயிர் தெழுந்தார்னா என்ன? அது இந்த மேட்டர்லாம் எங்க இருக்குதுன்னா இந்த நிருபங்களில் இருக்கிறது. யாராகிலும் கிறிஸ்துவுக்குள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் நல்லா வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதிகமாய் படிக்க வேண்டியது நிருபங்கள். நம்ம கிறிஸ்தவாளுக்கு தெரிந்ததெல்லாம் 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம். பேய் எதனா ஆட்டுமான்ற பயத்தில் 91ஆம் சங்கீதம். போகும்போது எருமாடு வரக்கூடாது, கார் ஒழுங்கா போகணுன்றதுக்காக 121ஆம் சங்கீதம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் கட்டுகிறேன். மெட்டாசின், குரோசின், பேராசிட்டமால்கிற பேர்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? இன்னும் 3 மாத்திரை இருக்குமா? ஒரே பேர் இருக்குமா? எல்லாமே குரோசின். என்னது? கேல்பால், அனசின், இது எல்லாத்துலையும் எது இருக்குதுல பேராசிட்டமால் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒன்றே தான், அந்த 4 மாத்திரை வேறு வேறு மாதிரி. 46, 91, 23 சாவுக்கு கல்யாணத்துக்கு. அதுக்கு இவ்வளோ தான் படிக்கிறதே பைபிள். கேட்டு கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு வழி காட்டலன்றது. அவருக்கு நான் நினச்சிக்க பாவம் அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்பார். வழி தான் கையில் கொடுத்துக்கிறேன், இது பட்சா தான் வழி தெரியும். நிருபங்களை வாசிக்கும் பொழுது மட்டுமே சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கும் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவர் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் மூலம் என்னவெல்லாம் கடவுள் எனக்காக உனக்காக செய்திருக்கிறார் என்பதை நீயும் நானும் அப்பதான் புரிஞ்சிக்கவே முடியும், அறிஞ்சிக்கவே முடியும், தெரிஞ்சிக்கவே முடியும். இதுவரைக்கும் இங்க இருக்கிற கிறிஸ்தவாழ்ல யாராகிலும் நான் நிருபங்கள்லாம் நிறைய படிச்சதில்லை பாஸ்டர், ஒழுங்கா பைபிள் ஸ்டடிக்கே போக மாட்டேன் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தி நேரத்தில் போவேன், இந்த பாஸ்டர் வேற பேசினேங்கிறாரு, ஒரு அழுக்கு 10 ரூபாய் நோட்டு எட்டுமே கொடுத்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு வந்துடுவோம் பாஸ்டர், இல்லை முதல் காணிக்கை எட்டுமே கர்த்தர் கொடுத்துருவேன், கர்த்தருக்கு என் காணிக்கை தானே தேவை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் கர்த்தருக்கு உங்கள் காணிக்கெல்லாம் முக்கியமே கிடையாது, நீங்கள் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க சிலர். எத்தனை போய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்து, 1,00,000 ரூபாய் கொடுத்தோம், அப்படி ஆண்டவர் ரபிஷ்.
God is not a man. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் அங்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் வேற மாதிரி நபருங்க, நீங்களும் நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தர் அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும், அவர் மாற மாட்டார். எபேசியர் 1, 2, 3 அதிகாரங்களை பற்றி நெக்ஸ்ட் செக்ஷன்ல 3வது அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னா, எபேசியர்ல நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய மீட்பு, நமக்கு தேவன் அளித்த கிருபை. கவனிங்க, நீங்க வீட்டில் போய் படிச்சிங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் ஒரு டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்பீடாக போறேன். ஆனால் கர்த்தருக்கு சித்தமான இந்த காரியங்களை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து நாம் இங்கே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது டீட்டெயிலாக உள்ள போய் அந்த சுவிசேஷத்தை படிக்கலாம். நமக்கு தேவன் அளித்த மற்றும் அந்த காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில், நல்லா கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்த தம் தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் பவுலுக்கும் அவருடன் இருந்தவர்களுக்கும் அறிவித்தார் தேவன். இதுதான் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் அவர்களின் தெரிந்து கொள்ளுதல். இந்த அப்போஸ்தலரை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார், ஏன் தெரிந்து கொண்டார் என்கிற பால் அவரோடு இருந்த அவங்களுடைய அப்போஸ்தலிக் மிஷன் அண்ட் காட்ஸ் கிரேஸ் ஆன் தெம் என்றத என்ன என்று பேசுகிறார். அடுத்தது விசுவாசிகளின் ரட்சிப்பு ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டது. ரட்சிக்கப்படும் போது விசுவாசிகளுக்காக இடைவிடாமல் பவுல் ஜெபம் பண்றாராம். என்ன ஜெபம்? 1ஆம் அதிகாரத்தில் விசேஷமா 17 - 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவங்களுக்கு செய்யுங்க. ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஜெபத்தை அங்கே எடுக்கிறார். 20, 21, 22, 23 மகிமையடைந்த கிறிஸ்துவின் ஸ்தானத்தையும், நான் 1ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மகிமையடைந்த கிறிஸ்துவின் ஸ்தானத்தையும் அவர் சபையின் தலை என்பதையும் எழுதியிருக்கிறார். நாம் தான் சரீரம், அவர் கிறிஸ்துவின் சபைக்கு தலை என்பதை அவர் அங்கே எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ரட்சிப்புக்கு முன் நாம் பாவத்திலே அக்கிரமத்திலே செத்து போனவங்களா இருந்தோம்னு சொல்றார். we were dead. ஒரு காலத்தில் நீயும் நானும் சரீரத்தில் உயிரோடு இருந்தோம், நடமாடின்னு இருந்தோம். ஆனால் நாம் பாவத்தில் செத்து போனவர்கள். பிரதர் சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் நீயும் நானும் செத்து போன ஒரு நபர். அதை குறித்து 2ஆம் அதிகாரம் பேசுகிறது. செத்து போனோம்னா மூச்சு இல்லாதவங்க இல்லை, ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவர்கள், கடவுள் பார்வையிலே செத்தவர்கள், ஆவிக்குரிய சாவடைந்தவர்கள், இன்னும் மறுபிறப்பு ரட்சிப்படையாதவர்கள். இதை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். எப்படி நம்மை உயிர்ப்பித்தார், நம்மை கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்தார். முன்பு பிசாசுக்கும் அவனுடைய ஆசை இச்சைகளுக்கும் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அவனுக்கு ஏற்றபடி மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்தோம். எப்படி நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து ரட்சித்து தம் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்ய கிறிஸ்துவோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னை என்னையும் உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் மறைமலை நகரில் பிசிக்கலாக இங்கே உட்காந்துக்கிறோம். நான் மாதவரன்ற பகுதியிலேருந்து வரேன். இப்போ யாருன்னா ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் கிட்ட சாம் எங்கன்னு கேட்டாங்கன்னா, அவர் மறைமலை நகர் போகிறாருன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் நானும் அவரோடு அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிசிக்கலாக இல்லை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை பைபிளில். 46, 91, 121, 23 வண்டி ஓட்டின்னுக்கிறோம். அதனால தான் வாழ்க்கை ஒரு மாதிரியே இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முழு பைபிளை படிங்கன்னு சொல்லுங்க. பிடிச்சதை மட்டும் படிக்காதீங்க, முழுசும் படிங்கன்னு சொல்லுங்க. புரியலனாலும் படிங்கன்னு சொல்லுங்க. படிச்சுனே இருங்க, ஜோம் பண்ணி படிங்க. அதுலேயும் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன், டபாக்குன்னு திறந்து படிக்காதீங்க. இந்த மாதிரியான சில வியாதிகள் உண்டு, கிறிஸ்தவ வியாதிகள். திறந்து கர்த்தர் இன்றைக்கு என்ன பேசினா, அந்த கேலண்டரில் படிக்கிற கிறிஸ்தவர்கள் பாவம். வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவ கேலண்டர்லாம் கொஞ்சம் முடிஞ்சா எடுத்து வச்சிருங்க ஓரத்தில். அதில் ஒரு எச்சரிப்பு இருக்காது, ஒரு உருப்படியாக ஒருத்தனை திருத்தறதுக்கான வசனம் இருக்காது. அவன் பொண்டாட்டி உண்மையாக இருக்க மாட்டான்,
எங்கன்னா குடிச்சிக்கிட்டு எதனா ஒன்று பண்ணினப்போ அவனை பார்த்து கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். இந்த மாதிரியான தப்பான வசனம்லாம் இருக்கும், எடுத்தெல்லாம் வச்சுருங்க ஒருத்தர். என்ன மாதிரி பார்க்குறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், ஏமாற்றிக் கொள்ளாதே. பைபிள் பைபிள், நீயா நினச்சிக்கிறது பைபிள். பக்கத்தில் சொல்லுங்க, நானா உன்னை நினச்சிக்கிட்டு தான் பைபிள்னு சொல்லக்கூடாது. நான் எனக்கு தோன்றதெல்லாம் பைபிள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, பைபிளை என்ன சொல்றதா தான் பைபிள். சிலர் சொல்றாங்க, நீங்க சொல்றது பைபிள்ல இருக்குதுங்களா அப்படின்னு. பிசாசு கூட பைபிள்ல தான் பேசணும், தெரியுமா உங்களுக்கு? 91ஆம் சங்கீதத்தை அவங்க அப்பா எழுதுந்த இயேசுநாதர்கிட்டயே காட்டணும். அவன் யாரு? 91ஆம் சங்கீதத்தை சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன் சொன்னார் இல்லையா? அதை யாருக்கிட்டேயே கோட் பண்ணுவான் அவன். வேத நாயகன்கிட்டயே 91ஆம் சங்கீதம் பேசினவன் சார் அவன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதனால தான் நிதானமாக இருக்கணும், முழு பைபிள் படிக்கணும். ஒரே எது கட்டாலும் சில டாக்டர் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு குரோசின் போட்டுக்கோ. தப்பான டாக்டர் அந்த டாக்டர். அந்த ஆளுக்கு அது மேலே தெரில, வெரி ராங். ஃபுல்லாக பார்க்கணும். ஆமென். வேதத்தில் இருக்குதான்னு பார்க்கக்கூடாது, வேதமே என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். பைபிளை திறக்கும் போது எனக்கு தோன்ற மாதிரி எதனாக தான் தேடக்கூடாது. அதெல்லாம் விட்டுணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடுத்த தடவை பைபிள் திறக்கும் போது நியாயமான காரணங்களை தேடினாலும் தேவனே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து படிக்க கவனமாயிருங்கள். உனக்கேத்த மாதிரி, எனக்கேத்த மாதிரி, நமக்கேத்த மாதிரி பைபிள்ல எதுனா இருக்குதான்னு தேடி கண்ணை பார்த்து சொல்லுங்க, உன்னே நீ ஏமாத்திக்காத. அவரா என்ன சொல்றாருன்னு கவனி. மனசிலாயோ புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரியுது? ஒரு தடவை என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சாலமோனுக்கு 1000 பொண்டாட்டியாம்பா. அப்போ எனக்கும் கல்யாணம் ஆகல, அவருக்கும் கல்யாணம் ஆகல. ஒருவேளை அது கர்த்தர் சித்தமாக தான், நம்ம 2 பேரும் அதை விட்டுறக்கூடாது. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தேவ கிருபையில் நானும் ஒரே மனைவியோடு ஒழுங்காக இருக்கிறேன், அவரும் இருக்கிறாரு. எப்படின்னா தனியாக பார்த்தா சொல்லுவேன், எப்போ ஞாபகம் தான் 1000 சொன்னியே, இந்த ஒன்னோடு வாழ்ந்து தலைமுடி கொட்டாமல் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? என்னங்க ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்குறீங்க? 2ஆம் அதிகாரம், நாம் நற்கிரிகளை செய்ய கிறிஸ்துவுக்குள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கைவேலையாக இருக்கிறோம். புறஜாதியாகிய நம்மையும், நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் கிட்ட வரோம். புறஜாதியாகிய நம்மையும் இஸ்ரவேலரையும், ஒரு காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களான நம்மையும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாய் இருந்த நம்மை வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும், முக்கியமா இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்த நம்மை பவுல் இன்றைக்கு நாம் தேவனுடைய வீட்டாராய், சொந்தக்காரராய், பிள்ளைகளாய், அவருடைய சபையாய், அவருடைய சுய இரத்தத்தினால் விலை கொடுத்து கடவுளை உன்னையும் வாங்கி பெற்றெடுத்து தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்கிறார் என்கிற சம்பந்தமான சத்தியங்களை இங்கு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை தம் மாம்சத்தினால் கிறிஸ்து ஒழித்து இருக்கிறதையும், தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக இஸ்ரவேலரையும் புறஜாதிகளையும் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்பதையும் எழுதுகிறார். இருதிறத்தாரையும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இனி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். கவனிங்க, இன்னைக்கு நாம் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொன்னா
பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார் ஆக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதையும், கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேல் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். அவர் மேல் நாம் எப்படி பரிசுத்த ஆலயமாக ஆவியினாலே தேவ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்பதையும் அவர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து ஆழமாக படிக்கப் போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய மகனே, மகளே, இந்த சுவிசேஷம் என்கிற தேவனுடைய செய்தியின் மூலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரே அந்த சுவிசேஷத்தின் நபராய் இருக்கிறார். சுவிசேஷம் என்று சொன்னால் குட் நியூஸ் என்று அர்த்தம். ஆனா என்ன குட் நியூஸ்? மனுஷன் பாவம் செய்து தேவனையும் தேவனுடையவைகளையும் இழந்து போனான். அவனை மறுபடியும் தம்மோடு சேர்த்து கொண்டு அவன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவனுக்கு மன்னித்து, அவன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் அவன் தலையின் மேல போட்டா இந்த உலகத்துல ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டான். ஆதாம்ல இருந்து அது எல்லாவற்றையும் தம்முடைய சொந்த ஒரே மகனாகிய, பாவம் என்றால் என்னன்னே தெரியாத பரிசுத்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் மேல் கடவுள் சுமத்தி நமக்கு பதிலாளாய் அவரை சிலுவையிலே மரணத்தை ருசித்து நம் பாவத்திற்கான தண்டனை கடவுள் அவர் மேல் விட பண்ணினார். இதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு 700 ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் ஏசாயாவை தீர்க்க தரிசனமாய் புஸ்தகத்தை எழுதினார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் கண்ணில் பார்க்கல. ஆனால் இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனுஷன் ஏசாயா, பெரிய தீர்க்கதரிசி. அவர் தேவ ஆவியானவரால் எழுதுகிறார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் அழகில்லாதவராய் இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. நமக்காக அவரை தேவன் நொறுக்க சித்தமானார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார். ஒண்ணுமே பாவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் கடவுள் தூக்கி தலைமையில நம்ம பாவத்தை வச்சாருன்றதுக்காக சிலுவையில் 6 மணி நேரம் எப்படி தேவ தண்டனை அனுபவித்து இரத்தம் சிந்தி பாடுபட்டு உனக்காக எனக்காக சாக போகிறார் என்பதை முன்னறிவித்தார் ஏசாயா தேவாவியார். இதை குறித்த ஆழமான காரியங்களை 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த செஷனுக்கு அப்புறம் இந்த நேரத்தில் டைம் இல்லாதபடியால் பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். அஃபிஷியலி நாம் பிரேக் விடுற மாதிரி சூழ்நிலை இல்லை, சரியா? அவர்கள் கேன் ஐ கண்டினியூ அகெயின் ஆர் த செகண்ட் செக்ஷன்? யா, டி கண்டினியூஷன். அடுத்தது இப்போ தொடர்ந்து பார்ப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பைபிள் மேட்ரு கேட்கும் போது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றவங்களாம் உண்மையாக கை தூக்கும். கர்த்தர் பார்த்துன்னு ஏமாத்தாதீங்க. அனுப்பாங்க பாஸ்டர், ஒரு நாள் லீவில் தூங்கி வந்து நீங்கள் நேற்று கூப்பிட்டு வந்து பண்ணு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சிலத்தில் தோணலாம், யாருக்கு வேணால் சிலத்தில் தோணுது. ஆனால் இந்த மாதிரி பைபிள் காரியத்தில் எனக்கு ஒரு பெரிய நாட்டமே இல்லைங்க. அதுவும் அந்த குறிப்பாக அந்த பைபிள் ஸ்டடி வச்சு என்னத்தையோ நீங்கள் சொல்லி கொடுத்துன்னு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வியாதிக்குதுன்னு அர்த்தம். யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி சிக், யூ ஹேவ் எ ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா சத்தியத்தை அறிஞ்சு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உட்காந்து கேட்பீங்க. ஆமென், ஆமென். இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய அருமை சகோதரர் சார்ல்ஸ் அவங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டார்ட். இங்கே என்ன பேசுகிறாருன்னா, நான் வாசித்த இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். இது ஒரு அற்புதமான அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம்.
இதை குறித்து என்னிடத்தில் நான் ஒரு ரெண்டு டிரான்ஸ்லேஷன்ஸ் பைபிளில் வச்சுருக்கிறேன். ஸோ தட் வில் ஹெல்ப் மீ டு டெல் யூ திஸ் ட்ரூத் இன் அ டீட்டெயில்டு மேனர் பை காட்ஸ் கிரேஸ். இது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும். ஆகவே நான் 2-3 டிரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே முதல் வசனத்தை பாருங்கள். முதல் வசனம் எப்படி வருகிறது? முதல் 3:1 இது நிமித்தம் பவுலாகிய நான்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வளோ நேரம் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பு, மீட்பு, நம்மளை ஆண்டவர் எப்படி சுவிசேஷத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கினார், பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நாம் இன்றைக்கு எப்படி இருதிரத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எப்படி அவருக்குள் கூட்டப்பட வேண்டும். தேவன் எதையோ ஒன்று ஒரு ப்ரீவியஸ் காலத்தில் மறைத்து வைத்திருந்தார். கடவுள் எல்லாத்தையுமே நம்மளை மாதிரி பண்ணுறவர் கிடையாது. காட் இஸ் காட். சிம்பிளாக சொல்லிடலாம், காட் இஸ் காட். ஹி ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ். அவர் எல்லாத்தையும் சொல்லணுங்களே, அவர் சொல்ல வேண்டியது சொல்லுவார். ஆமென். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஏசப்பா என்ன பண்ணியிருந்தார் பைபிளில் அவர் எழுதலை. யாருக்குமே தெரியுமா ஏன்னு? சிம்பிள் ஆன்சர், நமக்கு தேவையில்லை, அதுதான் எழுதலை. அவர் எதை தேவையில்லைன்னு விட்டாரோ அதில் நான் PhD படிக்கலான்னுங்கிறேன்னீங்கன்னா உங்களை பேய் பிடிச்சிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுதி கொடுத்துக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எதனா வழி பண்ணு. பக்கத்தில் முதல்ல உங்கள் பைபிளை ஒழுங்காக படிங்க. பக்கத்தில் பார்த்து இதுக்கு இன்னும் 2-3 டிரான்ஸ்லேஷன் வாங்கி படிங்க. சொல்லுங்க ஐயா, இது புரியலன்னா உங்கள் போதகரை போய் கேளுங்க. பைபிள் காலேஜுக்கு போங்க, வேதத்தை ஆராயுங்க, எதை சொல்லியிருக்கிறாரோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ கண்ணை பார்த்து சொல்லுங்க, அவரே சிலதை மறைச்சிட்டுக்கிறாரு. அவர் மறைச்சிட்டதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போனீங்கன்னா கண்ணை பார்த்து சொல்லுங்க, பேய் பிடிக்க வாய்ப்பு உண்டு. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஆமேன். எத்தனை பேர் புரியுது? என்ன எழுதிக்கிறாரோ இதை தெரிஞ்சுக்கின்னு போனாலே சேமம். ஆமேன். இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா 3ஆம் அதிகாரத்தில், இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன்றார். எதுக்காக? இவர் ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, தேவனுடைய பிள்ளைங்களாக மாறுறது, பாவ மன்னிப்பு, இதெல்லாம் வெறும் இஸ்ரவேலருக்கு மட்டும் கிடையாது. இது புறஜாதிகளுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்கிற ஒன்றை இவருக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, நானே படிக்கிறேன், நீங்க எல்லாம் பைபிளை பாருங்க. இதே 3ஆம் அதிகாரத்தில் இந்த ரகசியம் 6ஆம் வசனம், இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. கவனிச்சிங்களா? இதெல்லாம் தேடி வாசிக்கிறோமா? குடும்பத்தில் முதல் ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கிறோமா? அதுவும் வாசித்தா கூட இந்த மாதிரி பகுதிகளை எடுத்து வாசிக்கிறோமா? 23, 91, 46, 121 மனம் திரும்ப வேண்டும் இந்த நாள்ல இருந்து. அவர் சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்தை பாருங்க. நான் வாசிக்கிறேன், நீங்கள் அமைதியா இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து அப்படி அமைதியா இருங்க, ஆனா யாரும் தூங்காதீங்க. கவனிங்க, சத்தமே போடக்கூடாது. அது என்னவெனில் அவர் சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதாவது இவங்களுக்காக இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிருபை கொடுத்துக்கிறாராம் கர்த்தர். யாருக்கு? பவுலுக்கு. இந்த புறஜாதிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீஸ் அவருக்கு. அது என்னன்றதை இங்க விளக்குறாரு பாருங்க. அது என்னவெனில் 3ஆம் வசனம் பாருங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின, அந்த அவர்ன்றது தேவன், அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பவுலோட தேவன் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் கர்த்தர் என் கூட பேசினார், நேற்று நைட்டு பேசினார், பஸ்ஸில் போயின்னு இருக்கும்போது பேசினார்,
இந்த வருஷத்தில் இதை செய்வதாய் கர்த்தர் காண்பித்தான்லாம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது உண்மையாகவே கர்த்தர் அவரோடு பேசினார். கர்த்தர் யார்கிட்ட பேசினார்னா அது அப்படியே ஆகும். பக்கத்தில் கை பிடிச்சின்னு சொல்லுங்கள், கர்த்தர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோன்றது கூட கர்த்தர் பேசலை. உங்களுக்கு தோன்றது வேற, என்னை பார்க்க யார் பக்கத்தில் பிடிக்கும், நானும் நினச்சிக்கிறது வேற, வார்த்தை வேற, அதுல இருந்து கர்த்தர் பேசுறது வேற, தேவனே பேசுகிறது வேற. தேவன் பேசுகிறது போல நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பிசாசு என்னை ஏமாற்ற ரெடியா இருக்கிறான் எப்போதுமே. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தான் காட்டினார், கர்த்தர் தான் இதை பண்ண சொல்றார் என்று கர்த்தர் பேர்லயே கர்த்தர் சொல்ற மாதிரியே என்னை ஏமாற்ற வஞ்சிக்கிராவிகள் உண்டு. ஆனால் நான் எப்பொழுது, என் கூட சொல்லுங்க, என் வேதத்தை ஒழுங்காக கிரமமாக சீரியஸாக ஆராய்ந்து தேடி வாசித்து அதை துல்லியமாய் அறிய முற்படுகிறேனோ, அப்பொழுது எது கர்த்தருடைய சத்தம், எது கர்த்தருடைய வார்த்தை, எது என் சுய எண்ணம், எது பிசாசு கர்த்தர் போல பேசினான் என்கிறதை என்னால் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு இந்த தெளிவு இல்லாதனால்தான் தூங்கி எழுந்து வந்துட்டு கர்த்தர் என் கூட பேசினார். நல்லா 3 மணி நேரம் தூங்கிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். டக்குன்னு கர்த்தர் காட்டினார், நம்மளே காட்டின்னு கர்த்தர் காட்டினார்னு கூட. இது மாதிரி எத்தனை ஆவிக்குரிய விபத்துகள் இன்னைக்கு நடந்துக்க தெரியுமா? அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் போய் மாட்டக்கூடாது. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காமாக இருங்க, நார்மலாக இருங்க, தெளிவாயிரு. பைபிள் சொல்லுது தெளிவாக இரு. எப்படி பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஈஸியாக நாம் வஞ்சிக்கப்பட முடியும். பாருங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர்னா தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேலருக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது இல்லை, கவனிக்கங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை என்னன்னா, நாங்கள் தான் அந்த ஸ்பெஷல் பீப்புள், வி ஆர் தட். ஜெகவா காடுடைய ஜனம்னா நான் தான் அது. அதனால தான் அவங்க எல்லாம் புறஜாதியால் நாய்ங்கன்னு நினைப்பாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. நம்ம ஊரில் ஹை காஸ்ட்ன்னு சொல்லிக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் சிலர் அப்படி பார்ப்பாங்க, பாப்பாக. அந்த மாதிரி தான் இந்த யூதர்கள் கூட ஒரு இது. நாங்கள் யார் தெரியுமா? வாக்கு தத்தத்துக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அதனால தான் 8ஆம் அதிகாரம் நீங்கள் ஜானை படிச்சிங்கன்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த டீம் வந்து ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து விபச்சாரத்தில் கைமயமா கிறிஸ்தியேசுவனிடத்தில் அந்த தேவாலயத்துக்கிட்ட அவர் ப்ரீச் பண்ணிருக்கும் போது ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. அவர்கிட்ட ஒரு இது நடக்கும். அப்போது அவருக்கும் இவங்களுக்கும் சரியான முட்டிக்கும். அன்றைக்கி வெயிட்டாக அவர் காலையிலே தெரிஞ்சிடும் போலகுது. அவர் ஏசப்பா பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு வருவார். இவனுங்க பேய் பிடிச்சவனுங்க அவரை நோண்டணும்னு வருவாங்க. இவனுங்க ஊழியம், இவரை நோண்டிங்கிறது அவனுங்க ஊழியம். இவனுங்க வந்து இது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா, அதை கேட்டுன்னு. அப்போ பெரிய டிபேட் ஒன்று நடக்கும் 8ஆம் அதிகாரம் யோவானில். அங்கே பார்த்தீங்கன்னா, நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளைகள்னுவாங்க, நாங்களாம் விபச்சாரத்தில் பிறந்தவங்க கிடையாது. யார்கிட்ட? இவர்கிட்டயே. யார்கிட்ட? மறைமுகமாக இவர் தாக்குற மாதிரி. ஏன்னா இவர் வந்து அப்பா மூலமாய் பிறக்காமல் தெய்வீகமாய் பிறந்தவர் இல்லையா? நாங்கள்லாம் அந்த மாதிரி சும்மா எப்படி பிறந்தவங்க கிடையாதுண்ணா, ஆபிரகாமின் குழந்தைகள் அப்படி இப்படின்ட்டு பேசினிருப்பாங்க. அவர் நேராக பார்த்து, ஏய் நீ பிசாசுக்கு பிறந்தவன் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜீசஸ் ரொம்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே அன்பு கூர்ந்து தலையை தடவி முத்தமிடுவார், அதெல்லாம் கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் அப்படி கிடையாது அவர். நீங்கள் வேறு மாதிரி ஒரு இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்களுக்கு. கர்த்தர் எப்போ பார்த்தாலும் உண்மையில் அப்படியே மனது உருகுகிறார். நீ கெட்ட வார்த்தை பேசினபோது உன் மேலே மனது வருவாரா? வாயை திறந்தா பொய்,
ஏமாத்து, உன் தங்கச்சி, தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா, மாமியாரை நேசிக்க முடியல, யாரையும் மன்னிக்க முடியல, உன்னால ஒன்றுன்னு சொல்ல முடியல, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சத்தியத்தின்படி வாழ்க்கை இல்லை, உன்னை பார்த்து கர்த்தர் என் மகனே. ஹலோ, இந்த மாதிரிலாம் பிரசங்கம் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே மாட்டீங்க. அந்த மாதிரி பொய்யை சொல்லி கொடுத்து நரகம் அனுப்புகிற வேலையில் கர்த்தர் தம் ஊழியர்களை பயன்படுத்துவதில்லை. தவறு செய்தால், தப்பு செஞ்சா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சா அதுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், மன்னிப்பு கேட்க வைப்பார், நம்ம தப்பு உணர்த்துவார், சில நேரங்களில் சிட்சிப்பார், சில நேரத்தில் பாவம் செய்தவர்களை அவர் தண்டிப்பார். That's what Bible. ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அவர் சொல்றார் பாருங்க, இப்படி தங்களை தாங்களே ஒரு மேன்மையா எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்ரவேல். நாங்க தான் அந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு. ஆனா இங்க 3ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, அது என்னவெனில் புறஜாதிகள். ஹலோ, இந்த புறஜாதிகள்னா யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு தேவ கிருபையில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இங்கே யாருன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க இருப்பாங்க. ஐயாலாம் பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, சீனியர்லாம். ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு? 20 வருஷம் நான் சொல்லும் போது கை தூக்கலாமே, பயப்படாதீங்க. 10 வருஷம். இப்போ நம்ம கொஞ்சம் வருஷம் இதுலேயே இருந்தோம்னா நம்மளே என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்மளே ஒரு இஸ்ரவேலர் மாதிரியும், நம்ம என்னமோ அப்படியே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வந்த மாதிரியும், ஜீசஸ் வீட்டிலேருந்து ஏந்து வந்துட்ட மாதிரியும், மற்றவங்கலாம் அயோக்கியனுங்க, பாவிங்க, ராஸ்கல்ஸ், ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் புறஜாதியார்கள். அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, இவங்க தான் அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின் மக்கள் ஆக்சுவலா. ஆனா கடவுளுடைய முழு பிளான் என்னன்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய். அது யாருங்க? அது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவமாயிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் அவயவங்களாக இருக்கிறோம். இது ஏன் ஐடியா இல்லை. என்ன பாஸ்டர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய வீட்டார், பரிசுத்த மாளிகையாக எழும்புகிறோம். அவருடைய உடன் சுதந்திரராய், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய், கிறிஸ்துவுக்குள் தேவன் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறோம் என்கிற இந்த ரகசியத்தை பவுல் சொல்றாரு, அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது, கவனிங்க 6ஆம் வசனத்தை எல்லாம் பாருங்க தயவு செய்து. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும். யாரு பரிசுத்த அப்போஸ்தலர்? பரிசுத்த அப்போஸ்தலர் நீங்க சொல்லுகிறது யாரு? அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்னா யாரு? நீங்க ஒருத்தர் இருக்கிறாருங்க தாம்பரத்தில், யாருன்னா பேர் சொல்லுங்காதீங்க. இங்கே சொல்லுங்கிறது பரிசுத்த அப்போஸ்தலர்னா அந்த ஒருத்தன் நாசமா போனான். ஒருத்தன் யாரு? யூதாஸ் தவிர மற்ற எத்தனை பேரு? இதை எழுதுறவர் யாரு? இதை எழுதினவர் யாரு? இந்த லெட்டரை எழுதுனது யாரு? எபேசியர் எழுதுனது யாரு? அவரு தான். அந்த இடத்த நிரப்புனது யாரு? ஒருத்தன் வீணா போனா ஆனா சக்சஸ்ஃபுல் யாரு? நியூ டெஸ்டமெண்ட்லயே ஒன் ஆஃப் த ஸ்டார் யாரு? சொல்றாரு, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. அதாவது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. இதை எழுதும் போது முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. எது? இந்த சர்ச் மேட்ரே ஒரு திருச்சபையாய் புறஜாதிகளையும் இஸ்ரவேலரையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் மரித்து மரணத்தை ருசி பார்த்து வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கும்
தேவனுடையவர்களையும் சுதந்திரிக்கிற பாக்கியம் பெற்ற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும், கவனிங்க, இந்த யெகோவா கடவுளுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற புற ஜாதிகளுக்கும் வித்தியாசமே இல்லாம அவங்களையும் பிள்ளைங்களாக்கி கொண்டு, பரிசுத்தவான்களாக்கி கொண்டு, ஒரே வீட்டாராக்கி கொண்டு, ஒரே சுய ரத்தத்தினாலே அவங்கள கழுவி, ஒரே ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வச்சு, ஒரே அப்பா பிதாவேன்னு ஒரே கிறிஸ்துவின் மூலம், ஒரே சுவிசேஷத்தின் மூலம், ஒரே பரலோக ராஜ்யத்துக்காக தம்முடைய சபையாய் மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த ஆழமான ரகசியத்தை பவுலுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். இதான் 3ஆம் அதிகாரம். அதான் சொல்றார் பாருங்க, 6 பாருங்க. இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. It was not revealed in before times to human beings. ஆனால் அது அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை அவர் அங்கு பேசுகிறார். தொடர்ந்து பார்ப்போம். Can I continue? இப்ப என்ன சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பவுல் சொல்றார் பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய, படிக்காதீங்க, நீங்க சத்தம் இல்லாம படிக்கணும். தேங்க்யூ. அமைதியா கூட பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு விசேஷ கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறாருன்ற 2ஆம் வசனத்துல சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. யாருக்காக? இது எபேசியர்ல இருக்கிற புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்த மக்களை பார்த்து அவர் எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை, அது எனக்கு கடவுள் கொடுத்தது, அது ஒரு வரான்னு சொல்லிட்டு பேசிட்டு அது என்னதுன்னு சொல்றாருன்னா, 8ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே அளவற்ற ஐஸ்வர்யம் சொன்ன உடனே நிறைய கோல்டு சில்வர் எடுத்து கொடுத்துருவார், நீங்க அப்படி நினைச்ச கூடாது. பைபிள் எப்பொழுதுமே பேசுகிறதில் அதுவே சொல்ல வருகிற அர்த்தங்கள் வேற, நாம அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஒரு முறை ஒரு நல்ல தேவ மனுஷன் அழகா சொல்லி கொடுத்தாரு, எப்பெல்லாம் பைபிளை திறந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் நீங்க ஒவ்வொரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் பேச வர்றாருல, அங்க நீங்க கர்த்தர் பேசுறதையே வாயடைக்கிறீங்கன்னு. 66 புஸ்தகத்தில் எவ்வளவு எழுதி வச்சுக்கிறார் அவரு. அதுல ஏதோ ஒரு வசனத்திலிருந்து ஏதோ ஒரு வசனத்துக்கு, அந்த வசனத்துக்கு அவரே விளக்கம் கொடுத்துருப்பாரு. அதை கத்துக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு. ஆமென். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அந்த இடத்துக்கு அவர் பேச விடாம நீயா அதுக்கு ஒரு விளக்கம் வர கொடுத்தா ஆண்டவர் வாயே நம்ம அடிச்சிடுவோமா? அங்கதான் பேய் ரெடியாகிறான் அவங்கள ஏமாத்துறதுக்கு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எதுனா புரியலன்னா ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் போய் கேளுங்க. ஆமென். சிலர் பாஸ்டருங்களுக்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அடங்குறதே இல்லை, எந்த சர்ச்சைக்கும் போறதில்லை. கர்த்தரே என் மேய்ப்பர்னுவாங்க. இந்த மாதிரியான சேஷ்டெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் தான் அல்டிமேட் மேய்ப்பர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல திருச்சபை கொடுத்து தேவன் நியமித்த மனிதர்கள் கீழே இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல அது குறித்து அவர் பேசுகிறார். அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அங்கு 3ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல இப்படி வருகிறது, ஜஸ்டிங் though I did nothing to deserve it, and though I am the most useless Christian there is, yet I was the one chosen for this special joy of telling the Gentiles the glad news of the endless treasures available to them in Christ. முடிவில்லாத பொக்கிஷங்கள் புறஜாதிகளுக்கும் இருக்கிறது என்கிறதை சுவிசேஷமாய் சொல்ல கர்த்தர் எனக்கு அந்த கிருபை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அது என்னங்க? கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது அவருடைய சுய ரத்தத்தினாலே.
கிறிஸ்துவுக்குள் நீயும் நானும் கடவுளுக்கு பிள்ளையாகவே பிறந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். மோசஸ் கிட்ட முகமுகமா பேசணும்னு சொன்னார். சங்கீத புஸ்தகங்களின் நாயகன் ஒருத்தருக்கிறார், அவர் பேர் என்ன? அவருக்கு குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஏசாயா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எரேமியா எவ்வளோ பெரியவர், எசேக்கியேல் எவ்வளோ பெரியவர், லெஜெண்டுங்களாங்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். இதில் யாராகிலும் ஒருவன் அவருக்கு பிள்ளையாய் பிறந்தானா? இதில் யாராகிலும் ஒரு பக்தரை, ஒரு பரிசுத்தவானை நான் பெற்றெடுத்தேன், இவன் என் புள்ளன் கர்த்தர் சொன்னாரா? பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு இந்த காலத்தில் வாழுகிற உனக்கும் எனக்கும் அவர் அப்பா பிதாவே என்று கிறிஸ்து கூப்பிடுகிறது போலவே உன்னையும் என்னையும் கிறிஸ்துவின் ஆவியை நமக்குள்ள இருந்து, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இருந்து கூப்பிட வைக்கிறாராம் நம்மள அப்பா பிதாவேன்னு கடவுளை. பேதுரு எழுதுறாரு, அழிவில்லாத வித்தினாலே நம்மை கடவுள் மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். யோவான் 3:5 சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவும் மாட்டான், உள்ள போகவும் மாட்டான். ஆவியினால் பிறத்தல், we have to be born again. இதை தேவனே நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க 9ஆம் வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. அநாதினா முடிவில்லாத, நித்தியமான அர்த்தம். அநாதி வேற, அநாத வேற. ஹலோ, இருக்கேளா? நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் குழப்பி நிற்பாங்க. நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் அநாதை நினச்சிட்டேன். நான் நமக்கு அப்பா அம்மாலாங்கிறான், அவர் தனியாகிறார் போல. அநாத இல்லை, அநாதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குழப்பிக்காத. தெளிவாக படிக்கணும் பைபிளை. ஸ்பீடாக படிக்கக்கூடாது பைபிளை மட்டும் ஸ்பீடாக படிச்சிங்கன்னா குழப்பிட்டீங்க. நிறுத்தி நிதானமாக, உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வர்றதா இருந்தால் ஒரு மசாலா டீ போட்டு வச்சுன்னு டீ குடிச்சுனே கூட படிக்கலாம், தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக. சரியா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கு 10ஆம் வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். அப்படின்னா என்ன தெரியுமா? இது ஆண்டவர் நடுவில் போட்ட பிளான் கிடையாது. ஹலோ, இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேலரையும் புறஜாதியாகிய உன்னையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் அவருடைய மரணம், அவர் ரத்தம், அவருடைய மீட்பின் மூலமா தமக்கு பிள்ளையாக்கி கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இஸ்ரவேலருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஒரே சரீரமா, ஒரே ஜனமா, ஒரே வீட்டாரா தமக்கு பிள்ளையா மாத்துறதுக்கு இவர் போட்ட பிளானு நடுவில் போட்ட பிளான் இல்லை. இது எப்போ போட்ட பிளான் தெரியுமா? வசனத்தை பாருங்க, 11. பல முறை வாசித்திருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் வாசிக்கும் போது ஒரு புது வெளிச்சம் நமக்கு உண்டாகக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் சொன்னார், ஒரு காலத்தில் முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு இது அறிவிக்கப்படவில்லைன்னு சொன்னார். இப்போ இங்கே 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, இது எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்கு தான் இந்த மேட்ரை எனக்கு கடவுள் கொடுத்துக்கிறாரு. கிருபை எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதுக்கு தான் சொல்றாரு. அது என்னவாம்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். இதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் வருஷம் ஆச்சுங்க. ஹலோ, எல்லாம் கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க, சாஞ்சு உட்காரு. 2391 வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிளை முதல் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா.
கையை பிடிச்சி சொல்லுங்க, வேதம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா வழி நல்லா புரியும். ஆமென். சிலருக்கு 1ஆம் தேதி ஆனால் யாருன்னா தலையில் கை வச்சு சொல்லணும், இந்த வருஷம் உனக்கு எப்படி இருக்கு போகுது. பக்கத்தில் கை வச்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிள் மட்டும் நல்லா புரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் கர்த்தரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா, தேவ அறிவு, வேத அறிவு, சத்தியத்தை தியானித்தல், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரோட நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்கன்னா, யாரும் உங்கள் தலையில் கை வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த வருஷம் அப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கே தெரியுது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்கதரிசிக்கு யாருன்னா ஜெபம் பண்ணி அவங்களுக்கு காட்டணும். பைபிள் இருக்குதியா, பைபிள் இருக்குது, ஜெபம் பண்ணி சொல்லுவார் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. எனக்கு நேரம் இல்லை, பைபிளில் எல்லாம் இருக்குது. ஆனால் பைபிளே நமக்கு என்ன சொல்லியிருக்குது, தீர்க்கதரிசிகளை தேடி ஓடின காலம் வேறு. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம அனைவருக்குள்ளும் தேவ ஆவியானவர் இருந்து எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஒருவேளை எல்லா பிக்சரையும் கர்த்தர் காட்ட மாட்டாருங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லன்ற எல்லா படத்தெல்லாம் ஆண்டவர் காட்ட மாட்டார். ஆனால் உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களோடு எதை சொல்ல வேண்டுமோ உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அதுக்கு தான் திருச்சபைக்கு போக வேண்டும், அதுக்கு தான் பைபிள் ஸ்டடியில் உட்கார வேண்டும், அதுக்கு தான் இந்த மாதிரி கூடுகைகளிலே பரிசுத்தவான்களோடு சத்தியத்தை தியானிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும், தனி ஜெபம் செய்ய வேண்டும், வேதத்தை ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். இது கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கிளியர் ஆயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது கிளியரா புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் கிளியர் ஆயிடும். புரியாதெல்லாம் புரியும். ஆமென். இது புரியாததுனால தான் நம்ம அப்படி தடவினுங்கிறது. இங்கே புரியுதா? இதுக்கு மேலே போய் யாருக்கிட்டே தலையை விட்டுறது, அவர் சும்மா நான் உங்களுக்கு 21 நாள் உங்களுக்கு இதுவாகுது, உங்களுக்கு பேய் பூசிட்டுக்குது, உங்கள் மாமியார் உங்களுக்கு இது வச்சுக்கிறாங்க அது வச்சுக்கிறாங்க என்ன சொல்லின்னு டைம் வேஸ்ட் பண்ணின்னு கிறிஸ்தவ வியாதியை போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் ஸ்டிக் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். இப்போ பாருங்க 12, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள், இந்த அவர்ன்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. உனக்கு கிளியரா சொல்லிதான் ஆகணும். இயேசுவின் தாயாகிய மரியாள், இயேசுவின் சீஷர்கள், இவங்கெல்லாம் நம்மளை கர்த்தர்கிட்ட கூட்டின்னு போக மாட்டாங்க. சாரி, பைபிள் அப்படி இல்லை. யோவான் 14:6 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இவரை விட்டுட்டு வேற வழியில் ஏறி எப்படின்னா பரலோகத்துக்கு போயிடலாம், 100 நாள் உபவாசம் பண்ணலாம், 100 கேண்டில் ஏற்றலான்றவங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை பிதாவும் ஏற்றுக்க மாட்டார், பரலோகத்துக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஒரு மாதிரி என்னை போகாதீங்க. நீங்கள் என்னை கல் எடுத்து அடிச்சிங்கனாலும் நான் சோத்திரன்னு சந்தோஷப்பட்டுருவேன் அதுக்காக. ஆமென். கிறிஸ்துவை அன்றி ஒரு மனிதனும் தேவனிடத்தில் வர முடியாது. இவரை இல்லாமல் வேற வழியில் ட்ரை பண்ணுறாங்களோ அவரும் அந்த இடமும் சேர்க்காது. ஒரே வழிதான், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் பிதாவை உடையவன். நீங்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கிறேன், மறைமுகமாக போய் மேரிக்கிட்ட ஜெபம் பண்ணுகிறேன்னா தப்பு. Don't do that. You can pray to the Father in heaven by the Holy Spirit in the name of the Lord Jesus Christ. That's a Bible. இங்க பாருங்க, ஆகையால் 13 வசனம் வந்துச்சு பாருங்க மேட்ரு. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த புறஜாதிகளுக்காக தான் இவர் ஜெயிலில் இருக்கிறாரு, அதுக்காக நீங்கள் சோர்ந்துடாதீங்கன்றாரு. இவர் ஜெயிலில் இருக்கிறவங்கள தான் நம்ம போய் பழங்கழம் வாங்கி கொடுத்துட்டு, ஐயா உங்களுக்காக எதனா ட்ரை பண்ணி சீக்கிரம் ஜெபம் பண்ணுகிறோன்னு. இந்த மனுஷன் நீங்கள் நான் இங்கே இருக்கிறேன்லாம் கவலைப்படாதீங்க, சோர்ந்துடாதீங்கன்றார். யார்? பவுல் ஜெயிலில் இருந்துன்னு. இவங்களுக்காக தான் கட்டப்பட்டு உள்ளுகிறார். இப்போ பாருங்க மேட்ருக்கு வராரு. இது நிமித்தம் 14 வசனம் பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின்
அந்த வார்த்தையை லிண்டன் பிரதரும் சார்ல்ஸும் எதுக்கு வச்சாங்களே, எங்கேருந்து எடுத்தாங்க தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் இருந்து இல்லை, 3ஆம் அதிகாரத்தில் இந்த 16லேருந்து ஏன் எடுத்தாங்கன்னா, இவ்வளோ மேட்ருக்கு அப்புறம் தான் அது வருது. 15, 16 சேர்த்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட, நான் இவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர் அந்த சர்ச்சை இந்த சர்ச்சை இந்த குப்பை கதெல்லாம் விட்டுறணும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, 19ஆம் வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். அறிவு கெட்டாத அந்த அன்பை, எந்த அன்பை? கிறிஸ்துவினுடைய அன்பை. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியருக்காக இவர் பண்ண ஜெபம் பார்த்தீங்களா? யாருக்குன்னா பைக் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், இடுப்பொலி போனோம் ஜெபம் பண்ணுகிறேன்றதெல்லாம் இங்கே அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் மெயின் மேட்ரு கிடையாது. என்ன மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறான் பாருங்க மனுஷன் சர்ச்சைக்காக. ஆமென். சரி, இதில் என்ன இப்போ இவ்வளோ நேரம் வாசித்துமே, இதில் என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்? அவர் இன்னத்துக்காக ஆக்சுவலாக ஜெபம் பண்ண வந்தார்? இங்கிலீஷில் இதை வாசிக்கிறேன், பொறுமையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு சூப்பர் டிரான்ஸ்லேஷன், அதனால தான் இத்தனை பைபிள் எடுத்து வந்துக்கிறேன். When I think of the wisdom and scope of his plan, நான் இதை வாசித்துட்டு தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் இஸ் அ வெரி குட் டிரான்ஸ்லேட்டர். நீங்கள் வந்திருப்பாங்கன்னு பார்த்தேன், அவங்க வரல. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமான நாள் ஒரு நாள் நாங்கள் வந்து இது சொல்கிறோம் பாருங்க. அண்ட் 14 தானே? ஓகே. When I think of the wisdom and scope of his plan, I fall down on my knees and pray to the Father of all the great family of God. சொல்றாரு, இதெல்லாம் நான் நினச்சி பார்த்தா, இந்த ஞானத்தையும் கடவுளுடைய இந்த ஆழமான பார்வை, இந்த ஸ்கோப்பை பார்த்தா, நான் முட்டிக்காலில் அப்படியே விழுந்துட்டேன். அதுதான் அந்த முழங்கால் படிட்டுன்னு வருது. அதுதான் முழங்காலில் விழுந்து அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் தெரியுமா? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு நாமக்காரணர்னு என்னது? ஒரே நாமம் தான் அங்கே உள்ளே போகிறதுக்கு ஆதார் கார்டு. அங்கே ஒரே நம்பர் தான் செல்லுபடியாகும், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு பேதுருவை தெரியும், இயேசுநாதருடைய சித்தி எனக்கு தெரியும், பவுல் நாமத்தில் வந்தேன், அதெல்லாம் பைபிள் சேர்க்க மாட்டாங்க. அங்கே ஒரே ஒரு பேர் தான் பரலோகம் திறக்கும். வானத்தின் கீழே மனுபுத்திரருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பைபிள் ஒன்றை எழுதியிருக்கும் போது, தேவன் ஒன்றை செய்திருக்கும் போது வேற ஒன்றை ட்ரை பண்ணக்கூடாது. இங்கே என்ன எழுதிருக்குன்னா, pray to the Father of all the great family of God, some of them already in heaven and some down here on earth. சிலர் யாருக்குன்னு போயிட்டாங்க, இங்கே இருக்கிறாங்க. அதுதான் அப்படி சொல்லுது. That out of his glorious unlimited resources he will give you the mighty inner strengthening of his Holy Spirit. அவர் தம்முடைய மகிமையுள்ள, பாருங்க, அன்லிமிட்டடா, அளவே இல்லாத ஆதாரங்களிலிருந்து உள்ளான மனுஷனிலே பரிசுத்தாவியின் மூலம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கூட. And I pray that Christ will be more and more at home in your hearts. கிறிஸ்து இயேசு அதிகமாய் உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹலோ, பவுல் இந்த விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, வேலை கிடைக்கட்டும். அதெல்லாம் ஒருவேளை ஜெபம் பண்ணாரோ என்னவோ எனக்கு தெரியல.
பண்ணியிருக்கலாம், நல்ல மனுஷன் அவர். ஆனால் மெயின் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? இவர்களை ஆவியினாலே, உள்ளான மனுஷனிலே அளவற்ற உமது ஐஸ்வர்யம், அளவற்ற உங்களுடைய ரிசோர்ஸ்லேருந்து இவங்களை பலப்படுத்துங்க, ஆவியினால் பலப்படுத்துங்க. அடுத்தது என்ன தெரியுமா மேட்ரு? கிறிஸ்து இவர்களுக்குள் அதிகமாய் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதுதான் மேட்ரு. ஹல்லேலூயா. And that out of his glorious unlimited resources he will give you the mighty inner strengthening of his Holy Spirit, and I pray that Christ will be more and more at home in your hearts, living within you as you trust in him. அவரை நீங்கள் நம்பி இருக்கிறபடியே, அவரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்குள் இவ்வண்ணமாய் குடிகொண்டிருப்பார். May your roots go down deep into the soil of God's marvelous love. தேவனுடைய என்ன சொல்ற, மார்வலஸ் என்ன சொல்றது, ஆச்சரியமான அவருடைய அன்புக்குள் அதிகமாய் உங்களுடைய வேர்கள் ஆழமாய் அந்த அன்புக்குள் செல்வதாக, அந்த அன்பின் அந்த அற்புதமான அன்புக்குள் உங்களுடைய வேர்கள் போவதாக. And may you be able to feel and understand, as all God's children should, how long, how wide, how deep and how high his love really is. அவருடைய அன்பு உண்மையாகவே எவ்வளவு அகலம், ஆழம், நீளம், உயரமாக இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய மகனே, மகளே, இந்த நாளில் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டீங்க, நம்ம வந்திருக்கிறோம். பல தேவைகளோடு வந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இவங்களுக்கு கிடையாது. அண்ணன் அவர் இங்கே இருக்கிறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணன் அவர், நானும் அவர் 8 வருஷமாக பார்க்குறேன், மாப்பிள்ளை மாதிரி அப்படியே இருக்கிறார். அந்த ரகசியத்தை, இந்த ரகசியத்தை நான் போகும்போது கேட்டுறேன் அவர்கிட்ட. சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. கவனிங்க, இது என்னவா இருந்தாலும் பவுல் ஜெபித்தது போல நாமும் இந்த உள்ளான மனுஷனில் தேவனால், தேவ ஆவியாகிய பரிசுத்தாவியினால் வல்லமையாய் பலப்படும் பொழுது, அவர் நம்மை பலப்படுத்தும் போது, கவனிங்க, பவுல் ஜெபித்தது மாதிரியே கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களில் மெய்யாகவே அதிகமாய் நமக்குள் அவர் வாசம் பண்ணும் பொழுது, சகல பரிசுத்தவான்களோடும் நாம் சேர்ந்து, இந்த 19ஆம் வசனம் பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாறி தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், கடைசியில் கடவுளாலேயே அவருடைய சகல பரிபூரணத்திலாம் நாம் நிறையணுமா? ஹலோ, இன்னைக்கு நாம் அப்படி நிறைஞ்சிருக்கிறோமா? நான் என்னையே பார்த்து சொல்கிறேன், நான் அப்படி நிறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, பிரசங்கம் பண்ணுறேன் நான். ஆனால் எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஏறக்குறைய 4 o'clock கிட்ட ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி நான் வழக்கமாக தூரம் வரும்போது சீக்கிரமாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியும், இந்த வசனம் சத்தியம் ஆண்டவர், இதே மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணேன், உங்களுக்காகவும் ஜெபித்தேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கரங்களை பிடித்துக் கொள்வோம். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக அவர் வேண்டிக் கொள்றார் தெரியுமா? முக்கியமான பாயிண்ட், பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியினால் வல்லமையை பலப்பட வேண்டும். அடுத்தது, கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களில் வாசம் செய்ய வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த கூட்டத்தில், இதுதான் கடவுளுடைய நியமம். இந்த நாள் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இங்கே இருக்கிறவங்களை எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that Christ is in me? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எல்லா சாமும், எல்லா ஜேம்ஸும், எல்லா ஜான் ஆண்டவர் பிள்ளையும் கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? மனம் திரும்பணும், மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பி இருக்கிறோமா? ஒரு நல்ல சபைக்கு 20 வருஷம் கிட்ட போன ஒருத்தரை பார்த்து சொன்னா, நீங்க மனம் திரும்புதலை பத்தி பேசின ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல, அவர் 20 வருஷம் ஒரு சர்ச்சில் வந்து என்கிட்ட சொல்றாரு, சாம் நிறைய சத்தியம்லாம் கேட்டுக்கிறான், ஆனால் இந்த மனம் திரும்புதலே இன்னும் திரும்பலன்றார். ஹலோ, உண்மையான கிறிஸ்தவம்
உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், எல்லா விக்கிரகங்கள், பழைய வாழ்க்கையிலிருந்து தேவனிடத்தில் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புவது. மனம் திரும்புவது. இந்த மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நாம் வர வேண்டும். நம்பர் 1, ரத்தம் நம்மை கழுவி நீதிமான்களாக்குகிறது. தேவன் நம்மை தமது ஆவியாலே மறுபடியும் பிள்ளைகளாய் பெற்றெடுக்கிறார். பெற்றெடுக்கிற வேலை நம்ம வேலை இல்லை, அது பெற்றோர் வேலை. அதை கடவுள் பார்த்துக்கிறாரு. அழிவில்லாத வித்தில பெற்றெடுக்கிறார். இருதிரத்தாரையும் அவருடைய மாம்ச மரணத்தில் அடைந்த அதன் மூலம், இரத்தத்தின் மூலம் நம்மை தேவன் ஒப்புரவாக்கி கொள்கிறார். நமக்கு இஸ்ரவேலருக்கு எந்த வித்தியாசம் இல்லாம சபையாய் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய வீட்டார், தேவனுடைய பரிசுத்தாலயம், தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள். இந்த மாபெரும் மேன்மையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம், கண்களை மூடி அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இதே காரியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நம் மத்தியில் என்னுடைய தம்பி பாலச்சந்தர் வந்திருக்கிறார். அவர்கள் ஜெபம் பண்ண போகிறார்கள். இப்பொழுது என்ன கேட்டோமோ இதே போல கர்த்தர் நம்ம உள்ளங்கள்ல, இன்னைக்கு இங்க வந்தவங்க யாருமே சும்மா ஆண்டவர் எங்க உள்ளகிறாரான்னு எனக்கு தெரியல எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது உள்ளான மனுஷனிலே தேவன் தம்முடைய வல்லமையாய் தம்முடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்தும்படி, அடுத்தது கிறிஸ்து நமக்குள் பெரியவராய் விளங்கும்படி, அதை தான் சொல்றாரு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் இந்த கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லுகிறார். இப்பொழுது பாலு அவர்களுக்காக நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். எல்லாரும் பக்கத்தில் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டுட்டு ஏதோ மெசேஜ் கேட்ட நீங்க போறதுக்காக இங்க வரவில்லை. இதே போல இன்றைக்கு எனக்கும் உனக்கும் ஆக வேண்டும். சகோதரர் நமக்காக ஜெபம்